Shankara Devane, Sri Siva Shankara Devane. Now to questions. இந்த கொஸ்டின் என்னென்னா, வைத்தீஸ்வரன் கோயில் குளத்தில் எதுக்கு அவங்க வெல்லம், வாட் எல்ஸ் தே புட், உப்பு, மிளகு இல்லையா? இட்ஸ் நாட் ஓன்லி இன் வைத்தீஸ்வரன் கோயில், ஆல்சோ இன் திருவள்ளூர் வீரராகவசாமி கோயில் நியர் த கொடிமரம். ஸோ தேர் ஆர் சம் டெம்பிள்ஸ் வேர் தி sanctity is connected to health care. திருவள்ளூர் வைத்திய வீரராகவசாமி அவர் பேர். வைத்திய அங்கே இருக்கிறது என்ன, வைத்தீஸ்வரன் கோயில். ஸோ தே ஆர் ஆல் மெடிசினல் ஹெல்த் கனெக்டட் லாட்ஸ். ஸோ தே ஆஃபர் திஸ் மிளகு, உப்பு அண்டு வாட் எல்ஸ் வாஸ் தட், வெல்லம். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் எனி ஹெல்த் ப்ராப்ளம், ஸோ டோன்ட் புட். சங்கரம் சிவசங்கரம். ஒரு கிருஷ்ணனாகவும் இயேசுவாகவும் முகமது நபியாகவும் புத்தனாகவும் மாறுங்கள் என்று நமது ஆன்மீக பெரியவர்கள் அறிவுரை சொல்லும் நிலையில் தாங்கள் ஒரு சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான், நீயும் தேடு, ஒரு புத்தனாகாவிட்டாலும் புத்திசாலி ஆகிவிடுவாய் என்று தங்களது போதனை மொழியாக கூறியிருக்கிறீர்கள். மேலும் நீயாயிரு, உன்னுள் குடிகொண்டிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள், அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் என்பது என்றும் கூறியிருக்கிறீர்கள். எல்லா மனிதர்களாலும் ஒரு கிருஷ்ணனாகவோ புத்தனாகவோ சிவசங்கர் பாபாவாகவோ மாற முடியாவிட்டாலும் இறைவனுக்கு பிடிக்காத காமம், கோபம், சுயநலம், கர்வம், பொறாமை போன்ற அகப்புற எதிரிகளை விரட்டிவிட்டு நல்ல குணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்குள் இருக்கும் இறைவன் அவனுக்கு வசப்படுவது சாத்தியம்தானா? அல்லது இது தவிர இன்னும் சில நல்ல குவாலிட்டிஸை அவன் டெவலப் பண்ணி கொள்ள வேண்டுமா? வாட் இஸ் காட்? காடுங்கிறது ஒரு நவுன் கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். காட் இஸ் அ வெர்ப். நவுன் இஸ் அ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஒரு ஆள், ஊர், இடம், இந்த மாதிரி. நவுன் இஸ் அ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஸோ இந்த நாலுலேயுமே கடவுள் அடங்கிறது இல்லை இல்லையா? எல்லாருடைய பேரும் கடவுளுடைய பேர் தான். எந்த இடத்துல கடவுள் இல்லை, எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்கார். அதனால் இட் இஸ் நாட் எ நவுன். Then what God is? It's a question of understanding it as a verb. அதனால் பைபிள் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளை they will call as கர்த்தா. What is கர்த்தா? தி டூவர். கர்த்தா என்றால் த டூவர். ஸோ உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதுதான் கடவுளை டிஃபைன் பண்ணுற ஒரு வரி. அப்போ என்ன பண்ணுறாரு? 14 உலகங்கள் இருக்கான். அது எல்லாத்தையும் உலகம் யாவையும் தாம் உல வாக்கலும் அவர் தான் கிரியேட் பண்ணுறாராம். அதை ஸ்டெடிஃபை பண்ணுறாராம். நிலைபெறுத்தலும் நீக்கலும் அதை அழிக்கிறதும் அவர் தான். படைத்தல், காத்தல், அழித்தல் முனியும் அவர் தான் செய்கிறார். அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன். ஒய் காட் ஷுட் டூ தட்? அடுத்த கேள்வி. ஒரு சிலந்தி இருக்குது, ஸ்பைடர். அது என்ன பண்ணும்? தன் வாயில் இருக்கிற சலிவாவை எடுத்து ஒரு ஸ்பைடர் நெட் அப்படி பின்னும். கொஞ்ச நேரம் அதில் இங்கேருந்து அங்கேருந்து இங்கெல்லாம் போயிட்டு திருப்பி என்ன பண்ணும்? எல்லாத்தையும் தன்கிட்ட இழுத்துக்கிட்டு இன்னொரு பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் அதே மாதிரி இன்னொரு சிலந்தி வேலையை பின்னும். அந்த மாதிரி கடவுளுங்கிறவன் வேலை வெட்டி இல்லாத ஆள். நெய்தர் யூ எக்ஸிஸ்ட் நார் ஐ எக்ஸிஸ்ட். ஈ கிரியேட்ஸ் இஸ் ஓன் நெட், கிரியேட் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், பர்சனாலிட்டிஸ், கேரக்டர்ஸ் அண்ட் என்ஜாய்ஸ் இஸ் ஓன் கேம். மகாபாரதத்தில் லாஸ்ட் சீனில் நான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் பேத்திக்குவாங்க, இந்த யுத்தத்தில் நான் தான் நிறைய பேர் கொன்னேன், அர்ஜுனன், பீமன் இவங்கெல்லாம் சொல்லிக்குவாங்க. இப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, வாங்க வாங்க, பரிபர்கன் ஒருத்தனுடைய தலையை வெட்டி இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற காலத்தில் நம்ம மலை மேலே வச்சுருக்கோம். அவனுக்கு தான் இந்த யுத்தத்தில் யார் நல்லா சண்டை போட்டாங்கன்னு தெரியும், அவனை போய் கேட்கலான்னு. பரிபர்கன்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் யார் நல்லா சண்டை போட்டதுன்னு. அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் யார் அப்படின்னும். என்ன எப்படி சொல்லுறாங்க? இது இங்கே நிற்கிறான் கிருஷ்ணன், இவன் ஒருத்தனை தான் நான் யுத்த காலத்தில் பார்த்தேன், உங்கள் யாரையுமே நான் பார்க்கல.
ஸோ இந்த சைட் ஃபைட் பண்ணதும் கிருஷ்ணர் தான், அந்த சைட் ஃபைட் பண்ணதும் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் மகாபாரதத்தில் லாஸ்ட்டில் வரும். எதுக்காக அதை கிருஷ்ணர் பண்ணுறாரு? அவருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்ன? அவருடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டே என்னென்னா உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்தார். அவர் மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். He came to complete the population, explore the population, and he did it in his own fanciful and funny ways. ஒரு நீயே இருக்க உன் வீட்டில், யூ ஆர் அலோன், அண்ட் இஃப் யூ ஆர் போர்ட் வாட் யூ வில் டூ? கேரம் போர்டு வச்சுக்கிட்டு இந்த சைட்லேயும் நீயே காய் அடிப்பேன், அந்த சைட்லேயும் நீயே காய் அடிப்பேன். சீட்டு இந்த பக்கம் 13 அந்த பக்கம் 13 நீயே போட்டு இதில் ஒரு கார்டு எடுக்கிறது அதில் ஒரு கார்டு எடுக்கிறது, நீயே சீட்டு விளையாடுவேன். செஸ்ஸில் நீயே இந்த பக்கமும் மூவ் பண்ணுவேன், அந்த பக்கமும் மூவ் பண்ணுவேன். ஈவன் வேர்ல்ட்லி பீப்புள் டூ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட். ஸோ காட் இஸ் ஆல்சோ லைக் தட். whenever he is idle or he wants to do all these things, he, like a spider, he creates, he works with different personality, different characterization, and then he wants to try in another way. He swallows the world and again starts. இப்படி தான் இந்த உலகம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. தட்ஸ் வை த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் டெல்யூஷன்ஸ். எல்லாம் மாயினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில். எவ்ரி திங் இஸ் டன் பை ஒன் சிங்கிள் பர்சன், அண்ட் த சேம் பர்சன் இஸ் இன்சைட் யூ அண்ட் இன்சைட் மீ. நாட் ஓன்லி இன்சைட் யூ அண்ட் இன்சைட் மீ, இஸ் ஆல்சோ இன் எவ்ரி கிரியேஷன். எல்லா கிரியேச்சருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். வி ஆர் அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஷிரடி சாய்பாபா உட்காந்து இருந்தார். அப்போது ஒரு பல்லி மேலே கொட்டான்னு பண்ணின்னே இருந்தது. அவர் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லோரும் எதுக்கு பாப்பா சிரிக்கிறீங்கன்னு, இந்த பல்லியோட அக்கா பல்லி அவுரங்காபாத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதை நினச்சி பாரு இதுக்கு எவ்வளோ கிக்குன்னாங்களாம். கூட இருந்தவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ ஜோக் அடிக்கிறாருன்னு நினச்சிக்கினாங்க. பல்லிக்கு ஏது அக்கா அவுரங்காபாத்துலேருந்து வருது, அதை ஒரு ஆள் திருடியில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ஹோல்டால்னுவாங்க அந்த காலத்தில், அதோடு வந்து இறங்குறாங்க பொட்டி படிக்கையோட. இவர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறார். அதுலேருந்து ஒரு பல்லி குதிச்சு நேராக போய் இந்த பல்லி கூட விளையாடுது. இப்போ பாபா சிரிச்சுக்கிட்டு கேட்குறாரு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு. அவுரங்காபாத்லேருந்துன்றாங்க. இப்போ நமக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது. ஷிரடி பாபா மாதிரி நிலைகளை தொட்டவங்களுக்கு ஈவன் ரொம்ப மைன்யூட் கிரியேச்சர்ஸ் இருக்குது இல்லையா. இப்போது ஜெகதீஷ் சந்திர போஸ் இருந்தான். he became a scientist because he was able to feel the emotions of even organic plants. இல்லையா, அதில் உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான் அந்த ஆள். இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியல, இந்த மரம் செடி கொடி இதிலெல்லாம் உயிர் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுக்காக அந்த ஆள் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி அது வழியாக பார்க்குறான், கீழ்றான், அதெல்லாம் தெரியுதுங்கிற மாதிரி. தொட்டால் சுருங்கின்னு ஒன்று இருக்குது, டச் மீ நாட். அதை நீ தொட்டேன்னா சுருங்கிடுதா? இப்படி இயற்கையில் நமக்கு புரியாத எவ்வளவோ விஷயங்களெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு நம்முடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜில் என்ன தெரியுமோ அதுதான் நமக்கு தெரியும். பிகாஸ் வி ஹவ் லிமிட்டட் நாலேஜ், வேறஸ் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் நாலேஜ். கல்வி கரையில் கற்பவர் நாள்சில் தெளிதுன்னு ஆராய்ந்து அமையுடைய கற்பவே அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் எவ்வளவோ நாலேஜ் இருக்குது. எமர்சன் ஒருத்தன் தான், அவன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயந்தான், அது எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற விஷயந்தான் அப்படின்னா. ஸோ வி வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் with our limited knowledge, because even scientists say any human uses only 14 to 18%, not any. The tallest of human who is more knowledgeable, who is supposed to be knowledgeable, uses only 14 to 18%. Balance is still there. இதெல்லாம் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கிறதே இல்லை. நாம் ரொம்ப லிமிட்டடாக தான் எல்லா நாலேஜையும் வச்சுன்னு இருக்கோம். எல்லா நாலேஜையும் தெரிஞ்சவங்க கடவுள் ஒருத்தரே தான், வேறு யாருக்குமே எல்லா நாலேஜும் தெரியாது. So we have to understand God means we have to become God. And how many in this world can perfect life, understand the ways of God and try to become a God? இல்லையா, அது எப்படி கடவுள் ஆகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அழகிலா விளையாட்டு அந்த நிலைகளை ஒரு மனிதன் தொடுகிற போது அவன் அந்த கடவுள் தன்மையை பிடிக்க முடியும். He can understand the experience of God. So it is always a subjectivity experience. What is subjectivity? நீ அதுவும் ஆகணும். There used to be a man called Mullah Nasruddin.
அவனோட டாங்கி காணாமல் போயிடுச்சு. எல்லோரும் தேடினாங்க, கிடைக்கவே இல்லை. முல்லா என்ன பண்ணால் 2 கையை முன்னால் விடனா, 2 காலை பின்னால் வச்சுக்கலாம். பிஹேவ்ட் லைக் ஏ டாங்கி. டிக் 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 போனான். ஒரு கிணத்துல கழுதை விழுந்து இருந்தது. அண்ட் ஸ்டாப்டு. எல்லோரும் சொன்னாங்க, நீ ஜீனியஸியா முல்லா, எப்படியா இந்த மாரி உனக்கு ஐடியா வந்துச்சுன்னு. இப்போ முல்லா சொன்னானா, நான் மனுஷனாக இருக்கிற போது கழுத புத்தி எனக்கு தெரியாது, நானே கழுத ஆனவுடனே கழுத புத்தி வந்துடுச்சுன்னு நானும். அந்த மாதிரி அன்லெஸ் யூ யுவர் செல்ஃப் பிகம் காட், யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் அண்ட் ஹவு காட் டஸ் ஆல் திஸ். ஒரு காலத்தில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில், ரீஜனல் மேனேஜராக இருந்தேன் சவுத்தில். அண்ட் அட் த டைம் I was working for someone. Then I started my own business. Then I came to the spiritual line in the year 1984. When I came to the spiritual work, my previous boss, his name was Satyaprakash Arya, they are all from Isar, Marwadis. He came to meet me. He said, Shankaran Sahab, I know what a jolly man you are. I am unable to believe that you have become a saint. Because I was a happy-go-lucky guy like any one of you. நீ சாமி ஆகிட்டுன்னா எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேனுது அப்படின்னு சொன்னான். அப்போது நான் சொன்னேன், எங்கள் ஊரில் பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ஷிப்பிங் மேக்னெட். அவர் கப்பல் கம்பெனி வச்சுட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். குழந்தை இல்லை. சிவபெருமானே அவருக்கு குழந்தைய வந்து பிறக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி பிறந்தார், எல்லாம் ஓகே. அப்போ ஒரு ஓலை நறுக்கு, காதற்ற ஓசியும் வாராது காணும் கடைவெளிக்கு. வென் யூ டை யூ காண்ட் ஈவன் கேரிய, இந்த காது இல்லாத ஊசி அதை கூட எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் விட்டு ஒரு கோமணம் கட்டின்னுட்டு லாயன் கிளாத் கட்டின்னு ஒரு மரத்தடியில் போய் உக்காண்டார். அவ்வளோ பெரிய ஷிப்பிங் கம்பெனி ஓனர். இப்போ அந்த நாட்டினுடைய ராஜா வரான், சோழ ராஜா. பட்டினத்தார், நான் ராஜாவாக இருந்தாலையும் என்னை விட நீங்கள் தான் பணக்காரங்களாக இருந்தீங்க. ஏன்னா உங்கள் வீட்டு வாசலில் முத்துப்பந்தலை பார்த்து அவுட் ஆஃப் பேர்ல்ஸ் எனக்கு பொறாம வந்துச்சு. அதனால் ராத்திரி முத்துப்பந்தலெல்லாம் பிரித்து போட சொன்னேன் அவுட் ஆஃப் ஜெலசி. மறுநாள் காத்தால நான் வாக்கிங் போகிறேன், நீங்கள் முத்துப்பந்தல் இருந்த இடத்துல மாணிக்க பந்தலை போட்டிங்க. அவ்வளோ பணக்காராக இருந்தீங்க. இந்த மாதிரி கோமணம் கட்டின்னு எல்லாத்தையும் விட்டு உக்காந்துருக்கீங்களே மரத்தடியில், இதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், முன்பு நீவீர் அமர யாம் நிற்க. ராஜா தானே சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பான். பட்டணத்தார் எவ்வளோ பெரிய கப்பல் வியாபாரம் இருந்தாலும் எதிரில் தான் நிற்கணும். ராஜாவா சிட்டிங் இந்தி சிம்மாசனம். முன்பு நீவீர் அமர யாம் நிற்க, இன்றோ யாம் அமர நீவீர் நிற்க, இதுவே யாம் பெற்ற ஆனந்தம்னா. Now I am sitting as a king, you are standing, this is the joy I get அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாராம். அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், இதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? முதல் சந்தோஷம் என்ன? ராஜாவே எதிரில் நிற்கிறான், இவர் உட்காந்துன்னு இருக்காரு. இவர் இந்த கேள்வி என்ன கேட்டார்? யார்? என்னுடைய பழைய பாஸ் சத்யபிரகாஷ் ஆரியா கேட்டார். நான் சொன்னேன், திஸ் இஸ் மை ஆன்சர். ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் கெட்டிங் a salary of 5,000-6,000 rupees and I was working as a regional manager with you. Now you come and you are sitting opposite to me and asking questions. This is the joy I get out of it. He laughed. And he asked the second question, why your God does all these things? எதுக்காக கடவுள் இந்த மாதிரிலாம் செய்கிறாருன்னு. நான் சொன்னேன், உனக்கு ஒரு 400 பிரான்ச்சஸ் இருக்குது இந்தியாவில். உங்கள்கிட்ட ஈரோட்லேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரான்ச்சிலோ ஒரு பிரான்ச் மேனேஜர் இருப்பான், உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கினேன். அவனுக்கு நீ எதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்க அண்ட் எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுற, இதில் வர நல்லது என்ன கெட்டது என்ன ஏதாவது தெரியுமா? அவனுக்கு வேண்டியது மாதம் பிறந்தா சம்பளம். தட்ஸ் ஆல். ஹி ஒர்க்ஸ் ஃபார் ரெமுனரேஷன் அண்ட் ஹி மே நாட் நோ வை யூ ஆர் டூயிங் ரன் ஏ கம்பெனியும் இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியாது. நீ ஒரு சாதாரண கம்பெனி நடத்துகிற முதலாளி, நீ என்ன பண்ணுறன்னு உங்கள்கிட்ட இருக்கிற மேனேஜருக்கே தெரிய மாட்டேன்து. அப்போ ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, நமக்கு என்ன தெரியும் அவன் இதெல்லாம் ஏன் செய்கிறான் அப்படின்னு. நமக்கு ஹவு கேன் வி எவர் ஈவன் திங்க் ஒய் இட் டஸ் ஆல் திஸ். உங்கள் கம்பெனியில் இருக்கிற ஒரு மேனேஜருக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு நிலையும் நீ யோசனை பண்ணி பதில்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் காட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் வாட் காட் ஆர் காட்லினஸ் இஸ். அப்போ ஏதோ கொஞ்சம் புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது.
புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். காஞ்சி பரமாச்சாரியாரின் அவதார நோக்கம் வேத சம்ரக்ஷணம். தங்களது அவதார நோக்கம் அருட்சேவை வழி மார்க்கம். இதேபோல வள்ளலார், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், கௌதம புத்தர் போன்ற அவதார புருஷர்களுக்கும் அவதார நோக்கம் என்ற ஒன்று இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்டுத்தானே இருக்கும். அவற்றை தெளிவுபடுத்தி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளல் ராமலிங்கடிகளார் இருந்தார். அவருடைய அவதார நோக்கம் என்ன? அவரே சொல்லியிருக்காரு. புறத்தே வெளுத்து அகத்தே கருத்த. இந்த உலகம் வெளியில் பார்த்தா வெள்ளையும் சிவப்புமா இருக்கானுங்க, உள்ளுக்குள்ள தே ஆல் டார்க்னஸ். புறத்தே வெளுத்து அகத்தே கருத்த இஜகத்தை திருத்த இறைவனாலே நான் வருவிக்கல் உற்றேன். Why God sent me to this world is to make people who are inside dark and outside pretending to correct them, to perfect them. அதனால் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அண்டு அவர்கிட்ட கடவுள் இப்படி சொல்கிற போது இவர் பயப்படுறாராம். நான் ஒரு வெள்ளை துண்டை கட்டின்னு இருக்கேன், நான் சொன்னால் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் உலகத்தில் இருக்கு, இவங்கெல்லாம் நம்புவாங்களா, என்னை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி. அது கடவுள் சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை யாம் அருள் ஒளி தருகின்றோம், இக்கோனை மாநிலத்தவர் நென்னையே குறிக்கோளாய் கொள்வார். பயப்படாத பயப்படாத, நான் உனக்கு பவர் கொடுக்குறேன். இந்த கோண புத்தின்றாங்க இல்லையா, அது மாதிரி இந்த உலகத்தில் கோண புத்தியில் இருக்கிற ஜனங்கள்லாம் நீ சொன்னால் நம்புகிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டாவது. அப்பயும் ஒரு பயந்து நிற்கிறார். கடவுள் கோவம் வருதான். ஆணை ஆணைங்கிறார், நான் ஆணை வச்சு சொல்கிறேன்டா அப்படிங்கிறார். அஞ்சலி சொல்லி பார்த்தாரு, இருந்தாலும் கேட்கல. ஆணை ஆணை அப்படிங்கிறார். இவ்வளோலாம் கடவுளே ப்ராமிஸ் பண்ணி வள்ளல் ராமலிங்கடியார் உலகத்தில் வந்தார். அவர் சிட்டிக்குள்ளே போனால் ஜனங்க நம்மளை பொல்யூட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி வயல்வெளியில் நடந்து போனார். பட்டணத்தில் இருந்தால் ஜனங்க இது பண்ணுவாங்கன்னு கடலூர் பக்கம் போகாமல் அவர் வடலூருக்கு போயிட்டார். சின்ன ஊராக இருந்துச்சு வடலூர். இப்போ தான் அங்கே செராமிக் கம்பெனி அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் சின்ன ஊரில் தான் இருந்தார். ஸோ அப்படியெல்லாம் இருந்து அவர் சத்தியஞான சபையை நிறுவி அணையா விளக்கை ஏற்றி ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள், அதாவது எந்த மதமும் நமக்கு வேண்டாம், ஜோதி வழிபாடு செய்யலாம். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம். உனக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்குது, உனக்கு வெளியும் வெளிச்சம் இருக்குது, இதை தவிர உலகத்தில் எதுவும் கிடையாது. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் கேஸ்ட் ஆர் ரிலிஜன் அண்ட் ஜஸ்ட் லுக் அட் த லைட்டுங்கிற ஒரு இது. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி அப்படிங்கிறார். ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவருக்கு கிடைச்ச அனுபவம். அவர் தலைகையில் நின்று பார்த்தாரு. யாரும் அவருக்கு பெரிய அளவுக்கு ஃபாலோயிங் வரல. இதுக்கு 2 காரணம். ஒன்று, அந்த நேரத்தில் we were under the British and ஜனங்களுக்கு they were not prosperous and they were under the fetters of foreign imperialism. அது ஒரு காரணம். ரெண்டாவது, ரொம்ப பஞ்சம் அந்த நேரத்தில். வள்ளலார் இருந்த காலத்தில் பஞ்சம். வள்ளலாரே ஒரு அணையாத அடுப்பு வச்சு கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துருந்த அளவுக்கு பஞ்சம். கஞ்சி தொட்டி தான் அவரால் நடத்த முடிஞ்சது. ஸோ தி பீப்புள் வேர் மோர் அபவுட் கஞ்சி கவலை அண்ட் கடவுள் கவலை எங்கேருந்து வரப்போகுது அவனுக்கு. அதனால் அவர் கடை விரித்தேன் கொள்வார்கள்னு, நான் கடையை போட்டேன், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் இன்னொரு தடவை வரேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். This was the pitiable condition. Though God promised, Vallalar could not achieve. He said, again I will come back to this earth. Other person is Jesus. Today he is connected to Jesus again. He was resurrected from the cross. And அவர் எதுக்கு வந்தார்? அவரே சொல்லியிருக்காரு, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னார். இந்த வேர்ல்டில் நிறைய பாவம் ஆகிப்போச்சு, இந்த பாவங்களை நான் தான் வந்து தாங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன், ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். ஸோ உலகத்தில் பாவம் நிறைய ஆகிப்போச்சு. ஸோ காட் ஹஸ் சென்ட் மீ டு டேக் ஆல் யுவர் karmas on me, all your bad karmas, all your pavam on me, and I will go into the cross and shed my blood to clean this world. That's all. அவர் சர்வபரி தியாகம். நல்லா யோசனை பண்ணும். பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ நாட்டினுடைய ஆட்டுக்குட்டின்னு தான் அவரை வர்ணித்தார். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ்.
Then comes that of Krishna. Krishna also had the same mission. மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். கிருஷ்ணர் எதுக்காக பிறந்தார்? பூமியில் பாப்புலேஷன் ரொம்ப ஆகிப்போச்சு, அந்த பாப்புலேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்தார். இவர் ஜனங்களுடைய பாவத்தை வாங்கிறதுக்கு வந்தார். அதனால தான் இன்றைக்கி 2024ன்னா இயேசு இந்த உலகத்தில் ஜனங்களுடைய பாவங்களெல்லாம் தீர்த்துட்டு போகிறதுக்காக நீங்கள்லாம் இப்போ உட்காந்து லெக்சர் கேட்டுனுக்கிறீங்க. ஸோ பர்டுக் யுவர் கர்மாஸ். இப்போ ஒன்று கடன் இருக்குது, அந்த கடனை யாராவது ஒன்று கொடுத்தா தானே கழிக்க முடியும் உன்னால். இது நாட் அந்த மாதிரி ஒரு தம்பிக்காரன் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணுற போது அண்ணன் பார்க்குறான், ஓடி அவன் கத்தியை பிடுங்கி தொடச்சிட்டு இவன் கையில் பிடிச்சிக்கிறான். விட்டுடே அங்கே போய் ஒழிஞ்சிக்கோடா அப்படிங்கிறான். தம்பிக்காரன் கூட்டத்தில் போய் நிற்கிறான். அப்போ போலீஸ் வர்றபோது கொலை பண்ணப்பட்டவனும் அங்கே இருக்கிறான், இந்த அண்ணங்காரன்லேயே அவன் கையில் கத்தியோடு நிற்கிறான். அப்போ இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. கூட்டத்தில் தம்பிக்கிட்ட போய் அவன் காதில் சொல்கிறான், இனிமேலாவது உருப்படுற வழியை பாடுறா அப்படின்றான். தம்பி தான் தப்பு பண்ணான், ஆனால் அண்ணா அதை வாங்கிட்டு இனிமேலாவது நீ உருப்படுற வழியை பாடுறான்னா. தட் இஸ் வாட் ஜீசஸ் டிட். பர்டிகுலர் கர்மாஸ். நீங்கள் செய்த தவறுகளுக்கு அவர் தண்டனை அனுபவித்தார் சிலுவையில். அதுதான் அவருடைய நொபிலிட்டி. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்? பூமியை பாப்புலேஷனை இவர் கர்மா வாங்கிக்கினார், பூமியை அழிக்கலை. அதனால தான் நீங்கள் ஓடின்னு இருக்கீங்க, கோயிலில் உட்காந்துருக்கிறீங்க, உப்புமா சாப்பிட்டு இருக்கீங்க. ஆனால் கிருஷ்ணன் அப்படி இல்லை. அவர் துவாபர யுகத்தில் வந்தார். அவருக்கு வந்ததே என்ன? மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். வடக்கிலே இருக்கிற மதுராபுரியில் பூமியினுடைய பாப்புலேஷனை டிசால்வ் பண்ணுறதுக்காக வந்த அவதாரம் அவர். அதனால் வந்த போதிருந்து அவர் செய்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா யாரையாவது கொலை பண்ணிகிட்டே இருப்பார். he enjoyed killing people. அதனால் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ஆண்டவன் இருக்கான் இல்லையா, பெருமாள், அவர் கையில் ஒரு மாக்கோல்னுவாங்க, மாக்கோல் இருக்கும். அதை ஆழ்வார் சொல்கிற போது கொல்லாம் ஆக்கோல் அப்படின்வார். அது என்ன கொல்லாம் ஆக்கோல், அத்தனை பேரையும் கொலிச்சு. ஆனால் ஆழ்வார் கொல்லாம் ஆக்கோல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? பிறக்கிறாரா, பிறந்த உடனே பூதனை பால் கொடுக்கறதுக்கு வர்றா, பால் குடிச்சு அவளை கொலை பண்ணிடுறாரு. சாண்டூரம் மலர்கள் வர்றாங்க, அவங்கள கொலை பண்ணுறாரு. கம்சன் குண்டாபஜி, இவர் சும்மா காலில் ஏறி அவன் செச் மேலே வச்சு அவனை கொலை பண்ணுறாரு. ஏன்னா எஸ் கம் டு கில். அதனால் அவருக்கு குண்டா ஒல்லியா ஓய் சென்னை இதெல்லாம் ஒன்றும் தேவைப்படுறதில்லை. ஒரு நெருப்பு குச்சி வச்சு ஒரு காட்டியே அழிக்க முடியும். அந்த மாதிரி அவர் கொல்றதுக்கு தான் வந்தார் அவர் உலகத்தில். ஜராசந்தனை ஒரு மாதிரி கொல்றாரு, சிசுபாலனை ஒரு மாதிரி கொல்றாரு, எல்லாரையும் ஒவ்வொன்றா கொண்டே வர்றாரு. லாஸ்ட்டில் துரோணாச்சாரியாருக்கு புள்ள பாசம். ஏன்னா அவன் புள்ள அஸ்வத்தாமனுக்கு பால் கிடைக்கலன்ட்டு தான் அவர் துருபதனன்கிட்ட போய் கேட்டு அவமானப்பட்டு அர்ஜுனன் கொம்பு சீவி அவனை தேர்காலில் கட்டி அந்த துருபதன் அந்த அவமானம் தாங்காமல் திரௌபதி திருஷ்டித்தமனை உருவாக்கினான். இதெல்லாம் நடந்தது. ஸோ அதனால் அந்த புள்ள பாசத்தை வச்சே அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு யானையை அடித்து கொலை பண்ணிவிட்டு அவர் ஆயுதங்களை கீழே போட்ட உடனே அட்ரானார். பீஷ்மர் அவர் யாராலையும் கொல்லவே முடியாது, ஆனால் அவர் பெண்களுக்கு எதிராக சண்டை போட மாட்டார். அதனால் அர்ஜுனனுக்கு முன்னால் சிகண்டி இல்லையா, அந்த சிகண்டியை நிற்க வச்சு அந்த பொம்பளையை பார்த்த உடனே இவர் ஆயத்து கீழே போட்டுறாரு. அந்த பொம்பளையை நகர சொல்லிட்டு இப்போ விடுவம்புன்றாரு. அப்போ அர்ஜுனன் இவரை கொலை பண்ணுறான். இப்படி எல்லாரையும் கொலை பண்ணினே போகிறாரு. வேறு 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 தினசாக கொலை பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்த வேலை அதுதான். லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு? அவரையே கொலை பண்ணிக்கிறார். இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. தூரத்துலேருந்து ஜரான்ற ஒரு வேடன், அதுக்கு முன்பிரிவில் ராமாயணத்தில் வாலியாக இருந்தவன், அவனுக்கு மானோட ஃபேஸ் மாதிரி தெரியுது. அதனால் அங்கேருந்து அதை மானுன்னு நினச்சி அம்புடுறான்னா அவர் காலில் தைச்சிடுது. அவர் உயிரை விட்டுறார். ஸோ தன்னையும் அழிச்சிக்கிட்டார். சரி, அவருடைய யாதவ கோலம் இருந்தது இல்லையா, அதை அழிக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சார். இந்த யாதவ கோலத்தில் வந்த பிரின்ஸுங்கெல்லாங்கிறாங்கல்ல, இவனுங்க ஒரு பொம்பளை மாதிரி ஒருத்தனுங்க மேக்கப் போட்டு அவன் வயிற்றில் ஒரு உலக்க வச்சு துர்வாசர்கிட்ட போய், சாமி இந்த புள்ளதாச்சிக்கு என்ன குழந்தை பிறக்கும் கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு. அவர் சொன்னார், உலக்க பிறக்க போது உங்கள் குலமே நாசமாகுடான்ட்டு. இவங்க பலராமர்கிட்ட போய் சொன்ன உடனே, ஏன்டா இப்படி பண்ணீங்க, அந்த உலக்கையை ஃபுல்லாக சட்னி பண்ணி எதிரில் இருக்கிற இரண்யா நதியில் கலக்கிடுங்கடான்னார். எல்லாம் கலக்கிட்டாங்களாம்.
அதெல்லாம் வந்து சின்ன சின்ன புல்லாக முளைச்சிது. இந்த பாண்டவ வம்சத்தில் வந்த பிரின்சஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரின்ஸுங்கெல்லாம் இந்த உங்கள் ஊரில் கத்தி சண்டை போடுவீங்களா, தொடப்பு குச்சி எடுத்துன்னு, யூ வில் டேக் எ ப்ரூம் ஸ்டிக் ஆர் ஸ்மால் ஸ்டிக் அண்ட் டூ கத்தி சண்டை. ஸோ அந்த புல்லை பிடிங்கிட்டு அவங்கெல்லாம் ஒருத்தனை அடித்தான். அதில் தான் அவன் சாகிறதுக்கான வைத்தியமே இருக்குது. ஸோ அந்த புல் தான் அது, அந்த சாம்பலான புல், அதை வச்சுட்டு ஒருத்தன் அடித்தான். அதில் மீந்து போன இரும்பு துண்டு தான் இந்த ஜரான்ற வேடனை வந்து அவன் அம்புல வச்சான், இவரை கொலை பண்ணான். கால் வழியாக போச்சு. இன்னொரு வகையில் பாருங்கள், இன்றைக்கி இயேசுக்கு வேண்டினால கிருஷ்ணனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இயேசு பெத்லகேம் பிறக்கிறாரு, அதுக்கப்புறம் மாட்டுத்தொழுவத்தில் வளர்கிறாரு. கிருஷ்ணர் ஜெயிலில் பிறக்கிறாரு தேவகிக்கு, ஆனால் ஆயர்பாடியில் யசோதையினால் வளர்க்கப்படுறாரு. இயேசுக்கிட்ட 12 அப்போஸ்தலர்ஸ் இருந்தானுங்க, சிஷ்யனுங்க. கிருஷ்ணர்கிட்ட 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க. நல்லா யோசனை பண்ணார், 2 பேர் கம்பேரிசன் இருக்கும். அண்டு இவரும் அதிசயங்கள்லாம் பண்ணார், அவரும் அதிசயங்கள்லாம் பண்ணார். லாஸ்ட்டில் இவருடைய காலில் அம்பு குத்தி இல்லையா, ஜரா விட்ட வேடன் அம்பு குத்தி இவர் செத்தார். ஜீசஸுக்கு காலில் ஆணி அடிச்சு கையில் ஆணி அடித்து கொலை பண்ணாங்க. கிருஷ்ணா பேர்ப்பார், கிறிஸ்து பேர்ப்பார். ஸோ கிறிஸ்து பிறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஏரோது ராஜா என்ன பண்ணான், கிங் ஏரோடு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தையும் கொலை பண்ண சொன்னான். கிருஷ்ணர் பிறக்கக்கூடாதுன்றதுனால கம்சன் என்ன பண்ணான், தேவகியும் வசுதேவனை ஜெயிலில் போட்டு பிறந்த நின்ற ஒவ்வொரு குழந்தையும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது பாரு, இல்லை, அஸ்டாண்டிங் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் கிரைஸ்ட். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் கடவுளுடைய ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது. அண்ட் வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டும் ஒன்றே கூட இருக்கலாம், இல்லை வேறு வேறையாக கூட இருக்கலாம், இல்லை ஒரே மாதிரியான ட்ராமாவில் முதல்ல எம்ஆர் ராதா நடிச்சிருப்பார், அப்புறம் எம்ஆர் வாசு நடிச்சிருப்பார், அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு பிள்ளை நடிச்சிருப்பான், ராதா ரவி நடிச்சிருப்பான். ஒரே ரத்த பாசமாக ரத்த கண்ணீர் ட்ராமாவில் 3 பேர் நடிச்சிருப்பாங்க ஒரே குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரி கூட பாசிபிள். ஒரே ட்ராமா, அந்த ட்ராமாவை அந்த நாட்டில் ஜீசஸ்ஸு, இந்த நாட்டில் கிருஷ்ணர் இவங்க நடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி மே நாட் நோ காட்ஸ் மிரியட் வேஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் இஸ் சிஸ்டம். எதுக்கு யார் வந்தாங்களோ அந்த வேலையை அழகாக பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ கேள்வி, காஞ்சி பரமாச்சாரியார் என்ன சொன்னார் அவருடைய தெய்வத்தின் குரல் புக்கில்? எனது காரியம்னார், மை போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். என்ன அவர் என்ன பண்ணார், யாரோடும் முட்டாமல் மோதாமல் அவர்கிட்ட கும்பிடுறதுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லுவார், உங்கள் பெரியவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வேத பண்டிதர்கள் தெரியுமா, எப்படியெல்லாம் பூஜை பண்ணியிருக்கா தெரியுமா, நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்டு சட்டை போட்டுன்னுட்டு யாரோ ஒருத்தன் வேலைக்கு சம்பளம் கொடுக்குறான்ட்டு போயின்னு இருக்கீங்களே, நீங்கள் அதமபட்ச பரிகாரமாக அட்லீஸ்ட் பார்ட் டைமாவது வேதங்க கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ இவர் ஒர்க்டு வித் பீப்புள் டு ப்ரொடெக்ட் வேதாஸ். வேத ரட்சணம் ஆயுட்கால தொழிலாக ஏன் மாற வேண்டும்ங்கிறது தான் அவருடைய லட்சியமாக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் எல்லாம் கிராப் வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டின்னு சுற்றி இருந்தவன்லாம் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உபதேசம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்து அவங்களுடைய பூர்வ பெரியவங்களை பற்றியெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் கொஞ்சம் உட்பட வச்சார். இல்லைன்னா என்ன இருக்கும், பொல்லாத இரணியம்னு நான், இரணியம் என்ன பண்ணுவான், கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். அது மாதிரி சோகால்டு பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைங்கிறத தான் வலியுறுத்தி இவ்வளவும் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அந்த நேரத்தில் அவர் தான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணார். அதனால் இன்றைக்கி கூட ஒரு பொம்பளை வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் ஒரு விளக்கேற்றுறான், அதுக்கப்புறம் ஒரு உப்புமா கிண்டி குழந்தைய ஓடி போய் ஸ்கூல் வேனில் ஏற்றுறா, ஹஸ்பண்ட் கையில் ஒரு உப்புமா டப்பா கொடுக்குறா, அவள் ஒரு டப்பா எடுத்துன்னு பஸ்ஸில் ஏறி ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிறா, திரும்பியும் வீட்டுக்கு சாயந்தரம் ஓடி வந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து டியூஷன் எடுக்கிறா, ஏதோ தனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்குறா. யோசனை பண்ணு, இதுக்கு நடுவில் தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜைலாம் கொண்டாடிடுறா. இவ்வளோ ஒரு லௌகிகமாக விருத்திக்கு கஷ்டப்பட்டுக்கிற சமுதாயத்தில் கொஞ்சம் பணத்தை சேர்த்து ஒரு வைரம் மூக்குத்தி வாங்கிடுறா. நல்லா யோசனை பண்ணு. இதுக்கு நடுவில் டிவி சீரியலை பார்த்து அழுறா, இதுக்கு நடுவில் மியூசிக் அகாடமியில் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பாட்டு டான்ஸ் எல்லாம் வேறு பார்க்குறா, குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குன்னா அட்லீஸ்ட் நாட் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் டு சம் எக்ஸ்டென்ட், அதுதான் பரமாச்சாரியருடைய அச்சீவ்மெண்ட். அவர் மாத்திரம் இல்லைன்னா இதெல்லாம் போயிருக்கும். அதனால் அவர் செஞ்சது வேத சம்ரட்சணம் ஆயுள் கால தொழிலாக மாற வேண்டும் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் விடத்தி எண்ணார்.
ஆனால் சக்சீட் ஆகலை. அவர் என்னென்னவோ பண்ணார். திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு தங்க காசு கொடுக்கறது. அதுக்கப்புறம் யாராவது அவர்கிட்ட போனால் அவங்கக்கிட்ட ஒரு பானையை கொடுத்து டெய்லி ஒரு பிடி அரிசி இதில் போடுன்னு சொல்லி பிடி அரிசி திட்டம், அந்த அரிசியை கொண்டாந்து கஞ்சி காட்டி ஏழைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது. இந்த மாதிரி பண்ணார். முதல்ல வந்ததுக்கு என்ன பேர்? முதலாதிகாரி திட்டம். இந்த திருப்பாவை திரும்பாவை சொல்கிறவங்களுக்கு இப்படி எவ்வளவோ அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணார். ஆனால் லாஸ்ட் டேஸில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் என்னென்னவோ பண்ணேன், எல்லாம் என் கண்ணெதிலே அழிஞ்சு போச்சு. ஆனால் சமகாலத்தில் ஆரம்பித்த குதிரை ரேஸு, கிரிக்கெட் பெட்டிங்கு, அதுக்கப்புறம் இது லாட்ரி சீட்டு, இந்த மாதிரி மதுக்கடைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஓடின்னு இருக்கு. அப்போ 12 வயசில் சன்னியாசி ஆகி 99 வயசு வரைக்கும் இவ்வளோ உபச்சாரமெல்லாம் பண்ணினேன், உபன்யாசம் பண்ணினேனே, நான் என்ன சாதிச்சேன்னு நினச்சி எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னார் அவர். ஸோ he has agreed that he could not succeed because time was not ripe. இன்னும் சொல்ல போனால் ஏதோ ஒரு காலத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அவர். இந்த நாஸ்திகத்துக்கு எதிராக ஏதோ ஓடி வர்ற வெள்ளத்துக்கு ஒரு சின்ன டேம் கட்டுவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் அவரால் பண்ண முடிஞ்சது. பெரிய அளவுக்கு அவரால் பண்ண முடியல. அவர் காசிக்கு போன போது 1934 65,000 ஜனங்க அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தாங்க காசியில். அவர் சின்ன பிரம்மச்சாரி சன்னியாசி. அப்போ கடைசி நாட்களில் என்ன ஒரு 5,000 பேர் போயிருப்பாங்களா, டே டு டே பேசிஸில் ஒரு 500 பேர் போயிருப்பாங்களா, அவ்வளோதான். ஸோ 34 இருந்த ஒரு வெகுஜனை எழுச்சி அவர் மறையிறதுக்கு இப்போ தானே மறைஞ்சார், ஒரு 20 வருஷத்துக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் நினச்ச காரியத்தை அவரால் சாதிக்க முடியல. ஓகே, இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு தான். என்னுடைய போர்ட்ஃபோலியோ என்ன? உங்களுக்கு சர்வ் பண்ணுறது தான். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே, என்னை பற்றி ஓலையில் அதுதான் வரும். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமதனை நிறுவனத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே அப்படின்னு. இப்போ ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நீங்கள்லாம் வர்றீங்க, அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்கேன், கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கேன், தங்கறதுக்கு இடம் பண்ணியிருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு வசதி பண்ணி வச்சுருக்கிறேன், பாட்டு பாடுறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணியிருக்கேன், இங்கே பெருக்கிறது முழுகிறது பூஜை பண்ணுறது எல்லாமே நீங்களே தான். இப்படி ஒரு பேண்ட் ஆஃப் டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே சம்பளத்துக்கு ஆளே கிடையாது இல்லையா. அண்ட் இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ சுத்தமாக எல்லாம் வச்சுருக்கோம், இவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்கோம். நிறைய யோசனை பண்ணு. பேங்க்கில் ₹1 கடன் கிடையாது. நிறைய யோசனை. இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா என்ன? அவன் கையில் துட்டு வச்சுன்னு இல்லை பேங்கில் கடன் வாங்கி ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டை வாங்க கூட முடியாத கரிகாலத்தில் இத்தனை கோயில் கட்டியிருக்கேன், சர்ச்சு கட்டியிருக்கேன், மசூதி கட்டியிருக்கேன், புத்தர் கோயில் கட்டியிருக்கேன், ஜெயின் கோயில் கட்டியிருக்கேன், சொந்தமாக ரோடு போட்டிருக்கேன், சொந்தமாக தண்ணி, சொந்தமாக எல்லா வசதியும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருக்குண்ணா. நான் பேங்க்கில் கடன் வாங்கினதில்லை, யார்கிட்டையும் பிச்சை எடுத்ததில்லை, எல்லாம் நல்லா தானே நடக்குது. அப்போது இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலை. கடவுள் கொடுத்த வேலை இது. அப்போ எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? How Siva Shankar Baba is able to do, though I have no background. I am from a humble school teacher's family. My father was an elementary school teacher and we are 3 sisters and 3 brothers. And I came to Madras with 10 rupees in my pocket. My first job was 250 rupees. In 10 years I got 6,000. Then resigned, started my own business. Bought 3 buses, 4 lorries, 6 gunmen holding bank currency chest operation van and to Bank of Majora 3. I was a redistribution Sakis for Mysore Sandal Soap Jaffram and Glasgow Divisions India. I was a president of Rotary Club of Annanagar, president of Transport Association for 14 years. என்ன இல்லை வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத மெட்ராஸ்க்கு வந்தேன். நான் இவ்வளவையும் பண்ணேன். கடைசியில் ஒரு கோயில் கட்டிட்டு மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி இருந்த சிவசங்கர் இப்படி ஆகிட்டு எல்லாத்தையும் விட்டு பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாம் விட்டு கடைசியில் இந்த மாதிரிலாம் ஆசிரமம் காட்டி நல்லா யோசனை பண்ணிப்பாரு. இதெல்லாம் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுறோம்? திஸ் இஸ் மை மிஷன் அண்ட் மை எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் த ஸ்கைஸ். சப்போஸ் யூ ஆர் மை லேடர், நீ தான் என்னுடைய ஏணின்னு வை. நான் உன் ஏணியை நம்பி அங்கே ஏறின உடனே நீ ஏணி பிடிங்கிட்டா நான் அந்த ஊக்குன்னு ஊந்துருவேன். அதனால் மை லேடர் இஸ் ஃப்ரம் த ஸ்கைஸ் and he is holding it, the big H, he இல்லையா கடவுள் அவன் பிடிச்சிருக்கான் ஏனியை. ஸோ no one can pull me down because I am safe in his hand and this is the work he has given me. I am doing it perfectly. Whatever work God has given me, I am doing it so perfectly. நேற்று கூட முந்தானது கூட சொல்ல சொன்னேன் நான் few lines.
எனக்கு என்ன வேலை? நான் எந்த சாமியும் கும்பிட்றதில்லை. நம்ப though I have built temples for all gods, I am not worshipping any god. You want to know? Read this. கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து இவ்வளவையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இவர் பூஜையெல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்காரு, அது இது என்கிறாங்க. ஆனால் இந்த பூஜையெல்லாம் இவரையே இவர் அங்க உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது என் கணக்கு. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அது மாதிரிதான் உங்க பாஸ். கேது ஞானத்தை கொடுக்க கூடியது. கேது ஒரு எம்டி ஆனது. சனினா ஊழியர்கள், சுக்கிரன்னா பெண்கள். அப்படிங்கிற மாதிரி கேதுனா ஞானம். இந்த ஞானமே இவருக்கு வருமானத்தை கொடுக்குதுன்னா இவருக்கு ஒண்ணுமில்லாததிலிருந்து எல்லாம் வருது. இவருக்கு எங்க முதலீடு போட்டு வருமானத்தை வாங்கினார்? So I don't worship any deity and all because I am Puliyar myself. நான் தான் கேது. சிவசங்கர் பாபா இஸ் பிள்ளையார். கேதுன்றும் பிள்ளையாரும் ஒன்று தான், ராகுவும் முருகனும் ஒன்று தான். ஸோ பிள்ளையார் தான் மற்றவங்கெல்லாம் கும்பிடணும். பிள்ளையார் யாரையும் கும்பிட தேவையில்லை. வி நாயகன் தனக்கு மேல் தலைவன், நாயகன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இஸ் அ டெஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் ஆப்ஸ்டிகல்ஸ். ஸோ சிவசங்கர் பாபா இஸ் ஏபிள் டு ரிமூவ் யுவர் ஆப்ஸ்டிகல் because I am Ganesha myself. மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஆனால் மனிதனா நிறைய குணங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். So don't try to estimate or understand Siva Shankar Baba as a human. இல்லையா? நீ மனுஷனா பார்த்தா நான் எங்கே புரிய போகிறேன் உனக்கு? You should understand that I am very different. By God's grace, I have gone to big heights and it is He who guides me and I follow. And இதுதான் என்னோட மேனேஜ்மெண்ட். ஜனங்களை அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது அண்ட் அவங்களுடைய ஹியூமன் லெவலில் எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ அண்ட் ஐ ஹவ் பீன் ஹேண்ட்லிங் இட் அட்லீஸ்ட் வித் 50 lakhs of people in this last 36 years. I am doing this effortless thing, thankless thing for 36 years. So I have met one-to-one like any one of you 50 lakhs of people at least, starting from my money days to Besan Nagar to Nilangarai till now. ஸோ இவ்வளோ பேருக்கு ஒரு ஆள் எதையும் எதிர்பார்க்காம அவனுக்கு முறவாசம் செஞ்சு அவன் செருப்பு துவச்சி கொடுத்துன்னுட்டு இதெல்லாம் பண்ணுறான்னாக்கா இது எப்படி முடியும்? அவனோட ஐடியாஸ், தி சுப்ரீம், ஐ எம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் இஸ் ஹேண்ட் அண்ட் தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு வாட் எவர் ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு டூ. இஃப் ஐ திங்க் சம்திங் தட் வில் ஹேப்பன். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் எழப்படும் தவமும் தவமுடையாருக்கே யாம். யார்கிட்ட பழைய தவமெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் திருப்பியும் தவம் கிடைக்கும், இல்லாதவனுக்கு வராது. உனக்கு மொட்டத்திலன்னு வை, நீ பட்டை தேய்ச்சி தாளம்பூ வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் இது வரைக்கும் முடி இருக்கணும், அப்புறம் நீ சௌரி வச்சுக்கலாம். சிவசங்கர் பாபா has come to perform with a mission given by God and I will definitely succeed. See, இப்போது உலகத்தில் நிறைய சேஞ்ச் வரும். உலகத்தில் நிறைய பாப்புலேஷன்லாம் சாப்பிட போகிறான். இப்போ ஆல்ரெடி தி ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் அண்ட் த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் இன்னொரு கண்ட்ரியில் நடக்குது இப்போனா இஸ்ரேல் அண்ட் அதர் கண்ட்ரிஸ். நவ் ஸோ மெனி திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் பாப்புலேஷன் எல்லாம் கோயிந்தான் ஆகிடும். கொஞ்சம் பேர் தான் நிற்பாங்க. அது மாத்திரப்படி the world will undergo a big change. அதுக்கப்புறம் I will rise to the occasion. Swami Achyutananda Das predictions. This man Achyutananda Das ஒரிசால இருக்காரு. You will be now seeing in all TVs கக்கட்பூர்னு கேள்விப்படுவீங்க இல்லையா? பவிஷ்ய மாலிகா அதில் வர்றது இது. China and 13 Islamic countries will attack India. 13 Islamic countries along with China will attack India. A massive tsunami will strike the state, causing extensive devastation. Only a few people, according to the saints' prophecies, will be able to survive the tragedy. The saint foresaw that the dead will rise from the graves.
When 13 Islamic countries, including Pakistan and China, will attack India, India will not only win the war, but Akhand Bharat will also become a reality. China will be divided into many pieces, and the remaining 12 Islamic countries will lose their existence. India will take all these countries into the new era and will also lead the world. There will be only one religion in the whole world, Sanatana Dharma. Russia will take to Sanatana Dharma and follow India. Okay, நானே சொல்லிட்டேன்ல. ஸோ நிறைய சேஞ்ச் எல்லாம் வரப்போகுது. வாட் எவர் யூ ஆர் சீயிங் டுடே இஸ் நாட் டுமாரோ. great changes are going to happen and you have to wait. இன்னும் ரொம்ப நாளெல்லாம் இல்லை, கூடி சீக்கிரம் இந்த மாறுதல்கள்லாம் வரப்போகுது. எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? நான் நடக்க போகுது, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆமாம் இதெல்லாம் சொல்லியிருந்தா இருந்தார் பாபா ஊஞ்சல்லன்னு. ஸோ யூ ஜஸ்ட் வெயிட். ஐ ஹவ் நாட் கம் for any ordinary job. I have come for a big mission of God, and I also have a vision. I have a mission and also a vision. Just wait. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.